செஞ்சதெல்லாம் ஆனக்கடை தான். யானைக்காடு தான். மணிக்கு மேலே வெளியிலே போகும் பாரு பைக்கு. இப்போ இங்கேருந்து நெல்லூர் வரையும் 4 கார்டு இருக்குது. 4 கார்டு, 4 ரோடு மட்டும். நீங்கள் சுற்றியுமே தண்ணிங்க. தண்ணி இருந்தால் வர முடியாது. ஆமாம். அப்போ ஆக மொத்தத்தில் இது காட்டுக்குள்ள ஒரு தீவு. ஆமாம், தீவு மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்றது பார்த்தா. அதான் ஒரு இது குன்றிங்களா? எவ்வளோ தூரம் வரும் குன்றி? 10 வரும். நம்ம நேராக போகணும் மாக்கம்பாளையம் இல்லைங்களா? போக ரோடு டேமேஜ் ஆயிரும். வண்டி ஓட்டுற அளவுக்கு. ஆனால் ரோடு பாருங்க ரொம்ப சின்னதாக, விசிபிலிட்டி கம்மியாக இருக்கு. அது மாக்கம்பாளையம். நம்ம ப்ரோக்ராம் குன்றியில் மாக்கம்பாளையம் போய் அப்படியே வேற ஒரு ஏரியா. அதனால நம்ம இதில் போக வேண்டாம், நம்ம நேராகவே போகலாங்க. வணக்கம் கோவை அவுட்டோர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இணைகிற கடம்பூர்லேருந்து மைசூருக்கு ஒரு மண் பாதை இருக்குது. அந்த மண் பாதையில் ட்ராவல் பண்ணி போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழியில் போகும்போது சிறு மலை கிராமங்களும் சில ரிவர் கிராசிங்ஸும் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற ரோடு வந்து குன்றி போகிற வழியாக மாக்கம்பாளையம் போகி அங்கேருந்து கூட்டம்பாளையம் அப்படிங்கிற ஊர் வழியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக கர்நாடகாவில் என்ட்ரன்ஸ் ஆயிடுவோம். இந்த ரோடு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளைகாலுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடிக்கு போய் ஜாயிண்ட் ஆயிரும். அதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கொள்ளைகால் போய் மைசூர் போயிடலாம். ரைட் எடுத்தோம்னா நம்ம பர்கூர் அந்தியூர் வந்துடலாம். சத்தியமங்கலம் காடுனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப ஹை எலிஃபென்ட் ஜோன் இருக்கிற ஒரு ஏரியா. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போகிறதும் ரொம்ப அதிகமாக அனிமல்ஸ் இருக்கிற ஏரியா தான். அதாவது யானைக்காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன மலை கிராமங்கள் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே பிரதானமான தொழில்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் மற்றும் விவசாயம் மட்டும்தான். இந்த முழு ரூட்டை வந்து நான் 2 பார்ட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது வழியில் ஒரு கர்நாடகா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அங்கே ஒரு வாட்சர் கட்டு நம்ம வந்து பேசுவோம். அதோட வந்து இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். 2வது பார்ட்டில் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம கொள்ளைகால் டு பர்கூர் ரூட்டில் வந்து டச் பண்ணுறது வரைக்கும் நான் போடுறேன். இதில் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணி போவோம். வழியில் வந்து நிறையா வில்லேஜஸ் பார்ப்போம். அதில் குறிப்பாக ஒரு வில்லேஜில் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுவோம். அதெல்லாமே நான் வந்து செகண்ட் பார்ட்டில் போடுறேன். அந்த கிராமத்தில் நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அவங்க இருக்கிற ஏரியா சுற்றியுமே வந்து ஆறுகள் நிறையா இருக்குது. அந்த ஆறுகளை தாண்டி தான் அவங்களோட வீட்டுக்கே போகணும். சப்போஸ் மழை காலங்களில் அதிகமாக வெள்ளம் வந்துருச்சுன்னா அவங்க அந்த ஊர்லேருந்து வெளியும் போக முடியாது, வெளியில் இருக்கிற யாரும் உள்ளே வர முடியாது. இவங்க விவசாயம் பண்ணி வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வெளியிலையும் கொண்டு போக முடியாது. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் ரொம்ப மனம் வெறுத்து அந்த ஒரு பாலம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமாக சொல்லுவார். அது எல்லாமே உங்களுக்கு நான் 2வது பார்ட்டில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ட்ரிப் வந்து கடம்பூரில் இருக்கும் நம்ம 2 நண்பர்கள் தான் கூட்டிகிட்டு போனாங்க. எங்க கூட கோயம்புத்தூர்லேருந்து ரமேஷ்னு ஒரு நண்பர் வந்தார். மொத்தம் நாங்கள் ஒரு 4 பேராக போனோம். மைசூருக்கு வந்து நான் ட்ராவல்ஸில் இருக்கும்போது நிறைய இடம் போயிருக்கேன். ஆனால் இந்த வழியாகவும் மைசூர் போகலாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் மட்டும்தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வந்து சுத்தமாலுமே ஆஃப் ரோடு. அதாவது ரொம்ப ஆஃப் ரோடு கிடையாது, ஃபுல்லாக மண் பாதை தான். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். உள்ள லோக்கல்ஸ் வந்து அந்த சைடு ஏரியா, அதாவது கர்நாடகா தாண்டி கொள்ளைகால்க்கோ இல்லை பர்கூர் அந்தியூர் அந்த மாதிரி ஊர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வழி தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த வழியில் ட்ராவல் பண்ணி போகும்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு வந்தார். அவர் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம கூட வந்தார். என் பின்னாடி தான் உட்காந்துட்டு வந்தார். அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்ன தகவல் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இந்த ஏரியாவில் வந்து பஸ் வந்து மொத்தம் 3 தடவை தான் ஒரு நாளைக்கு போயிட்டு வருது. நைட்டு 7 மணியோட செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இங்கேருந்து வெளியில் போகணும், நைட்டில் வந்து பைக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து ஒரு 10 டூ வீலர் 12 டூ வீலர் இப்படி தான் போவாங்களாமா. அதுபோக இன்னொரு தகவலும் சொன்னார். இந்த ஏரியாவில் ஒருத்தர் பரணமைத்து ஏதோ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே இப்போ வந்து யானை வந்து அவரோட இடத்துல அவரோட விளைபொருட்களெல்லாம் சாப்பிட்ருக்குது. அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கல் எடுத்து அடிக்கிறாரு, குச்சி எடுத்து அடிக்கிறாரு, பயங்கரமாக சத்தம் போட்டு. யானை போகலை. அவர் என்ன பண்ணுறாரு, செருப்பையும் தூக்கி அடிச்சிடுறாரு.
அடிச்சுட்டு விட்டுறாரு. ஒரு 3 மாதம் கழித்து அவர் எங்கேயோ தனியாக மாட்டியிருக்காரு. அவர் அதே மாதிரியே தூக்கிட்டு போய் எந்த இடத்துல இவர் அடித்தாரோ அதே இடத்துல இவரை கொன்று, இவர் எங்கிருந்து செருப்பை தூக்கி வீசினாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவர் அதே இடத்துல படுக்க வச்சு அதே செருப்பை எடுத்து அவர் வாயிலே வச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. வீடியோ லாஸ்ட்டில் நம்ம கர்நாடகா ஃபாரஸ்ட் வாட்சர்கிட்ட பேசியிருப்போம். அவர் வீரப்பனார் பற்றி சில தகவல்கள் சொல்லியிருப்பார். அதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு எபிசோடில் நீங்கள் பார்க்குற வில்லேஜஸ் அப்புறம் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் தான், அதாவது பழங்குடி மக்கள். நீங்கள் 2வது பார்ட்டில் பார்க்குற வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் கிடையாது. அவங்க மேட்டூர் டேம் கட்டினப்போ அங்கேருந்து சில கிராமங்களெல்லாம் காலி பண்ணி இந்த சைடு இடம் பெயர்ந்து அவங்க குடியேறி இங்கே செட்டில் ஆகி இருக்கிறவங்கள தான் நீங்கள் செகண்ட் எபிசோடில் பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காட்டில் மிருகங்களாக ரொம்ப ஒரு இணக்கமாக தான் இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இவங்க விவசாயம் பண்ணுற பொருட்களில் யானைகளுக்குன்னு ஒரு பங்கை ஒதுக்கிட்டு தான் இவங்க விவசாயமே பண்ணுறாங்க. அதாவது ஒரு பயிர் வைக்கிறாங்கன்னா யானைகள் இவ்வளோ சாப்பிடும், இவ்வளோ நமக்கு மிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வச்சு தான் இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. நான் பேசுகிறத இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வீடியோ ஒரிஜினல் ஆடியோவில் ப்ளே ஆகும். இதுக்கப்புறம் நம்ம கூட லிஃப்ட் கேட்டு வந்தேன்னு சொன்னவர் நம்ம கூட சில தகவல்கள் பகிர்ந்துட்டு வருவார். அதெல்லாமே நீங்கள் ஹெட்செட் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா க்ளீனாக கேட்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி உட்காந்து பேசிட்டு வருவார், நான் பைக் ஓட்டிட்டு போவேன். காற்று சவுண்டுக்கு அவர் பேசுகிறது சரியாக கேட்கல. ஹெட்செட் போட்டிங்கன்னா அவர் சொல்கிற சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நீங்கள் ரொம்ப கிளியராக கேட்கலாம். வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த ரூட்டில் ஏற்கனவே ட்ராவல் பண்ணி போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த ரோடு கொஞ்சம் புதுசு தான், கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது, அதனால தான் கேட்குறேன். மீண்டும் செகண்ட் பார்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மாக்கம்பாளையம் போகுதுங்களா? ஓ, கர்நாடகா இந்த ரோட்டில் செக் போஸ்ட்லாம் இருக்குங்க. கர்நாடகா செக் போஸ்ட்டு. ஓ சரி சரிங்க. பஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஒரே பஸ் சரி, இப்போ ஒரு பஸ் ஒன்று போச்சு மாக்கம்பாளையம் சக்தின்னு போய் 3 ட்ரிப் வருதுங்க. 3 ட்ரிப் போகுதுங்களா? 3 ட்ரிப்பு சக்தின்னு மாற்றி 3 ட்ரிப்பு. ஓ சரி சரிங்க. ஒரு 7 மணிக்கு ஒரு ஸ்டார்ட்டு, அப்புறம் 1:30க்கு வருதுங்க, அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு. இப்போது இந்த வர வழியில் யானையெல்லாம் நிறையா இருக்குங்க. ஆனை இருக்குதுங்க. ஆனை ஒரு வெயில் உள்ளே போயிடுது. ஒன்றும் பண்ணாமங்க வருது போகிறது எல்லாமே அப்படி இருக்குது. ஊருக்குள்ளே வருதுங்க ஆனை. ஊருக்குள்ளே வருதுங்க. ஊருக்குள்ளே நிறைய வருங்க. இங்கே அங்கே இங்கே இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன வேலைங்கண்ணா? நீங்கள் நாங்கள் விவசாயம் தாங்க. இங்கே என்ன விவசாயம் பண்ணுறீங்க? சோளம் பூ போடுறாங்க. இங்கே மானாவாரி சோளம் போடுறாங்க. ராய் வெடிக்கிறா. இந்த கடலை கொஞ்சம் கடலைகளே போடுவா. ஆமாம், கடலை சொன்னாருங்க. பாரு கார் பேஸ் போட்டுட்டு ஊற்றி உளுந்து காட்டு போயிருக்கிற கொஞ்சம் போட்டிருந்தா. அப்போ அது உழவு ஓட்டி இப்போ மாதிரி சோளம் போடுவாருக்கு. ஓ ஓ, அது போட்டுருக்கு. இந்த மாதிரி தான் யானை இருக்குதுங்க. பயந்துட்டு போகணும். இப்போ நம்ம ஒரு கூட்டமாக ஆடும் மாடும் போயிட்டு இருந்தோம் இல்லைங்க, அதெல்லாம் காட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்களா மேய்ச்சலுக்கு? காட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அது எப்படிங்க போய் தங்கியிருந்து மேய்ச்சிட்டு வருவாங்களா? இப்போ காலையில் இருந்து வந்துட்டு சாயந்தரம் 9 மணிக்கு விடுவாங்க. இப்போ 9 மணிக்கு விட்டு ஒரு 4 மணிக்கு மறுபடியும் எல்லாம் போயிடுவாங்க இல்லைங்களா? இல்லைன்னா ஆனை இருக்குதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே யானை நிறைய ஆனை இருக்குது. இங்கெல்லாம் ரோடு போடலைங்களா? இன்னும் போடலைங்க. இந்த பாலா வேலை செஞ்சதான் ரோடு போடுறான். ஓ ஓ ஆமாம், ஒரு பால வேலையோட சேர்த்து அதையும் போட்டுருவாங்க இல்லைங்களா? பால வேலை முடியணும். ஆனால் இங்கே ரோடு போட்டிருக்காங்க போல் இருக்குதுங்க. முன்னாடி ஏதோ போட்டிருப்பாங்க போல் இருக்குதுங்க. போட்டிருந்தாங்க. இல்லை மழை அப்படியே நின்றுட்டு. இந்த ஏரியாவில் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியானா குன்றி இதுன்னு சொல்லலாங்களா? குன்றியில் யானை நிறையா இருக்குங்க. அதெல்லாம் இப்போ நைட் கூட ஃபோன் போட்டு சொன்னாங்க. ஃபோன் போட்டு சொன்னாங்களா நைட்டுங்க? யார் உங்களுக்கு? வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரர் தாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்துட்டோமுங்க. உங்கள் சொந்தக்காரர் வீட்டுங்களா? சொந்தக்காரர் வீட்டுக்கு பின்னாடி வந்து நிறுத்தமா குன்றியில். அப்போ வீட்டுக்குள்ளே போய் வந்துட்டோம் எல்லாமே. அப்படி போகுதான் அடிக்கடி கூட அவ்வளோ வராது. குன்றிக்கு மட்டும் ஃபுல்லாக ஏதோ 10 பேர் சேர்ந்து முடிக்குவாங்க, சட்டை போடுவாங்க. அது போனாங்கன்னா போயிருந்தா இல்லைன்னா அது நிறுத்த போகுது. இது என்ன ஆற்றுல வருதுங்க? இது அங்கே பாலம் கட்டுறாங்க. ஆமாங்க, வரும்போது ஒரு பாலத்தில் வந்து அதே பாலம் அந்த இது இல்லைங்களா? இது என்ன இருக்குது? சக்கரை பாலம். சக்கரை இல்லை, தண்ணி எங்கேருந்து வருதுங்க? அது கடம்பூர். அது காடேட்டு சொல்கிறாங்க. ஓ அந்த லைனுக்கு வருங்க தண்ணி. அப்போ இந்த ரோட்டில் பாலம் போடணும்னா 2 பாலம் போடணும். அங்கே முன்னாடி ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும் இல்லைங்களா? போட்டால் தான் மார்க்கிலே போகலாம். ஒருத்தர் அதாவது
இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் மாதம்னு இல்லை சொன்னாங்க. டிசம்பர் இல்லைங்களா அது? டிசம்பர்ல. அதாவது வண்டியில் போயிட்டு இருந்தவங்கள வண்டி பிடிச்சி இழுத்து கொண்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த பிரிவுக்கு முன்னாடி ஒரு ஆள் நடத்துது. அப்புறம் இங்க போகும்போது 2 பேர் 2 பைக்கில் வந்து 2 பேர் நடத்திட்டு. ஆமாம், அது 3 பேர் ஒரு அடுத்தடுத்த நாள்லேயே கொண்டுருச்சுன்னு சொன்னாருங்க. அது என்னமோ ஒரு ஆண் யானை மட்டும் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னார். பெரிய அட்டகாசம்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது சரி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்க்குறாங்க. அந்த சரி பிடிக்கணும் அப்புறம் அது பார்க்குறாங்க. சரி அது கிடைக்குது அது போயிடுது. ஃபாரஸ்ட்டு உங்களை பாதுகாக்கிறது அவங்க வேலை. ஆனால் யானை வந்து டிமிக்கி கொடுக்கும் போது என்ன பண்ண முடியுங்க? என்ன பண்ண முடியும்? அதான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அவங்க சொல்லி தருங்களா? அதுதான் இல்லை, அவங்களும் இதுக்காக தான் அவங்களும் வேலைக்கே இருக்கிறாங்க. பாதுகாப்பாக நல்லா பண்ணுறாங்க. அது அப்புறம் மட்டும்தான் அவங்க அவங்கள வந்து அவங்களும் ஊருக்குள்ளே வந்து அந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க. ஊருக்கு வந்துடுவாங்க. ஓ, ஆனால் இங்கே வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் தான் வரணும் இல்லைங்களா? வெளியில் தான் வரணும். விவசாயம் பண்ணுறவங்க கால்நடை வச்சுருக்கிறவங்க மட்டும் இங்கே வேலை, மற்றவங்களுக்கெல்லாம் வெளியில் வரீங்க. என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க? கட்டட வேலை செய்வாங்க. கட்டட வேலை, இந்த பெயிண்டிங்கு அந்த மாதிரி வேலை. சென்ட்ரிங் வேலை செய்வா. அதான் டெய்லியும் என்ன அந்த வேலை, அந்த டெய்லிக்கு வருமானம் மாதிரி இல்லைங்களா? பில்டிங் வேலை, சென்ட்ரிங்கு, கட்டட வேலை அந்த மாதிரி எது கிடைக்குதோ செஞ்சுக்குவீங்க. அந்த 3 ரோடு கூட வராதுங்க. சாப்பிட்றதுக்கு தண்ணி இருந்ததுன்னா வராதுங்க இந்த சைடு இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. இத்தனோண்டு வயிறு வச்சுக்கிட்டு நம்மளே இந்த ஆட்டம் ஆடுறான், அந்த ஆட்டம் ஆடுறான். ஆமாம், சரியா சொன்னீங்க. நல்லா அடிச்சுட்டு செருப்பு வீட்டுட்டோம்மா. ஓ, அதை அப்படியே வச்சுட்டு இருந்தோம்மா 3 மாதம் வச்சுட்டு இருந்தா அந்த அதே பந்தலுக்கு தூக்கிட்டு போய் அடிச்சு அந்த செருப்பை கூட வாயில வச்சு போயிட்டு நம்ம பாருங்க. செருப்பு எடுத்து வாயில வச்சிருக்கு இல்லைங்களா? அதாவது பந்தலுக்கு வந்திருக்குது, அவர் வந்து துரத்தி விடுறாரு. துரத்தி விட்டதும் இல்லாமல் கல் எடுத்து அடிச்சு செருப்பு எடுத்து அடிச்சிருக்காரு, தூக்கி வீசியிருக்காரு. அவர் தோட்டத்தில் வந்ததை இதை மனசுலேயே வச்சுக்கிட்டு 3 மாதம் கழிச்சு அவரை தூக்கிட்டு போய் அடிச்சு அதே பந்தலில் போட்டு செருப்பு எடுத்து அவர் வாயிலே வச்சுட்டு போயிருக்கேன். இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு யானை கட்டையெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்கண்ணா. கையெடுத்து முடிச்சு போனேன்னா அதான் இப்போ இது என்ன செக் போஸ்ட்டுங்க? அதே பாதிக்காரத்தில் செக் போஸ்ட் போகுது. 6-7 மணிக்கு மேலே வெளியிலே போகக்கூடாது, பைக்கிங் கேர் போகக்கூடாது. அப்படிங்களா? க்ளோஸ் பண்ணிடுவாங்களா செக் போஸ்ட்டை? அப்படின்ட்டு லாக் பண்ணிடுவாங்க. இது என்னதுங்க? இது ஆஃபீஸ் இருக்குங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸ். பஞ்சாயத்து ஆஃபீஸ் 6 மணிக்கு மேலே இந்த வழியில் அலோடு இல்லைங்களா? ஒரு 8 மணிக்கு மட்டும் இருக்குதுங்க. அப்போ நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக போகணுன்னா அது போகணுன்னா கொஞ்சம் பாதிக்காரன்னு கேட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி இருந்தாலும் விடுறாங்க. இல்லைன்னு விட மாட்டாங்க. வேண்டாம் நீங்கள் காலேஜ் போங்க, நீங்கள் நானும் கொடுக்குது திடீர்னு எதுவும் மெச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இது நல்லதாக சொல்கிறேன். ஆமாம். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு நிறையா இது ஆகுங்க. ஆமாங்க, அது அவங்க நம்மளோட இதுதாங்க அவங்களுக்கு முக்கியம். ஆமாங்க. இல்லை அந்த ஆறு இல்லைங்களா? நம்ம பார்த்த ஆறு அதே ஆறு தாங்க. நான் எப்படி எடுத்துருதுங்க? சரிங்க, மாதையன் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. பார்த்து கால் வச்சு ஊனி இறங்குங்க, மேலே ஏறி நின்று இறங்குங்க. வண்டி கொஞ்சம் ஹைட்டு பார்த்து வரட்டுங்களா? பாருங்க, போய்ட்டுருங்க. சரி, ரோடு கொஞ்சம் மோசம் பார்த்து போங்க. போய்க்கிறேங்க, வரேங்கண்ணா. சரி. கால்நடைகள் நம்ம வாழ்கிற சிட்டிக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியுமா? இல்லை போட்டுருக்காங்க, ஒன்றுனா தான் போட்டுட்ருக்காங்க. அதான் செக் போஸ்ட் க்ளோஸ் ஆமாங்க 7 மணி டு
நைட்டு 7 டு காலைல 6 மணிக்கு க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம வரும்போது செக் போஸ்ட் அது ஒரு செக் போஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்குள்ள 6 மணிக்கு 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதான் அவங்க சொல்லியிருப்பாரு எலிஃபண்ட் அதிகமாக வரும். அதான் யானை அதிகமாக இருக்கு. இப்போ இங்கெல்லாம் தலைவர் அங்கே பாருங்க தலைவர், மீன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். ஏதோ அக்வேரியமில் இருக்கிற மீன் மாதிரி இருக்கு பாருங்கள். ஆ ஏங்க இதெல்லாம் என்ன வீடா? தகர சீட்டில் கட்டி இருக்கிறாங்க. மண் வீடு கல் களிமண்ணில் வச்சு கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் கர்நாடகாவில் வந்துட்டோமா? நம்ம இப்போ கர்நாடகாவில் இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த கிராம மக்களுக்கு தொழிலே வந்து மாடு மேய்க்கிறது தான். கல் வீட்டில் இருக்கிறது எல்லாம் மாடாக வச்சுருக்காங்க. இருபத்தஞ்சு வீடு இருக்குது, கரண்ட் இல்லையாமா. இப்போ வந்து கர்நாடகாவுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கர்நாடகா பார்டர் வரப்போகுது. இந்த ரூட்டில் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எனக்கே இந்த வழியெல்லாம் தெரியாது. நமக்கு கடம்பூரும் வந்து அவ்வளோவா பழக்கம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல்ஸில் ஒரு கோச் வண்டி தான் டிரைவராக ஓட்டிகிட்டு இருந்தேன்னு. அப்போது நமக்கு இந்த கடம்பூர் ஏரியாவில் நமக்கு வந்து அவ்வளோவா வந்து நமக்கு வண்டிக்கு வாடகை வராது. நமக்கு அந்த ஊட்டி கொடைக்கானல் மூணாறு சைடு கோயம்புத்தூர் இருக்கிறதுனால அப்படி தான் வரும். இந்த மாதிரி ஏரியாலாம் எனக்கு தெரியாது. கடம்பூரே நான் ஒரு 2 தடவை வந்திருக்கிறேன். அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வண்டி புக் பண்ணி வந்தது தான். நம்ம நண்பர்கள், சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து மைசூருக்கு வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு இது. அதில் நமக்கு போயிட்டுருக்கோம். மீட்டரும் கூட இல்லை, 10 மீட்டர் இல்லை பாருங்க. இது ஆறு. எனக்கு கொஞ்சம் தெரியுற மாதிரி காட்டுறேன். இந்த சைடு தான் ஆறெல்லாம் அப்படியே வருது. ரொம்ப ட்ரை சீசனாக இருக்குது. தண்ணின்னு பார்த்தா இந்த ஒன்று தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த இடத்துல கிராசிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது.
சார் எப்படி போங்க? எதில் வந்து போகிறதுங்க? எதில் போகிறது? இந்த கேப்லையா? போகலாம்ல. இப்போ இது வந்து கர்நாடகாவா? கர்நாடகா. அது எங்கேருந்து கர்நாடகா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அங்கே வந்து ஒரு பெண்ட் ஆச்சுல. ஆமாம் ஆமாங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு கலரு. ஆமாம் ஆமாங்க. ஓ கர்நாடகா ஸ்டார்ட் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கர்நாடகா பார்டர். நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கீங்களா? கர்நாடகா ஃபாரஸ்ட்டா? இது உங்கள் வீடா? உங்கள் ஆஃபீஸா? இதில் காரெல்லாம் போகக்கூடாது? போகிறேங்க சார். போகலாம். டீ போர்டு வண்டியாக இருந்தால் டேக்ஸ் கட்டாமல் போயிட்டாங்கன்னா? இது இப்போ வந்து பப்ளிக்கு தொந்தரவு ஆகுது அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? பார்க்கும் போதே இப்படி போகிறவங்க வராங்க, அவ்வளோதான். இது பிடபிள்யூ ரோடு கிடையாதுங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க ஃபாரஸ்ட்டில்? வாட்சருங்க. பார்த்துருங்களா? முக்கியமாக சரக்கு வாங்குறதுக்கு வந்துட்டு போவாங்க போகிறது கர்நாடகாவில்? வராங்க போகிறாங்க. செக்கிங்லாம் பண்ணுறதில்ல? செக் பண்ணுற என்ன ஒரு 2 பாக்கெட் வாங்கி போகிறேன், பிடிக்கிறேங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். அங்கே போனால் கடம்பூர். ஆமாம் அங்கே கடம்பூர் போகணும். கடம்பூர் போனால் அவங்க பிடிச்சிக்கிறாங்க, மாக்கமலையும் போனால் அவங்க ரைட் பண்ணுறாங்க. ரைடு பண்ணுறாங்க. எங்கே மிருகமெல்லாம் நிறையா இருக்குது? யானைலாம் இருக்குது? யானை. இப்போ நீங்கள் வந்ததில் ஆனைக்காடு தான். யானைக்காடு தான். நீங்கள் சத்தியிலேருந்து வந்தீங்க? நான் கடம்பூர்லேருந்து தான் வந்தோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், அவங்க ஈரோட்லேருந்து கடம்பூர்லேருந்து வராங்க. சரி சரி. சொல்லுங்க, இந்த மண் ரோடு இது இங்கே குட்டே ஊருங்க. ஊர் இருக்குங்களா? என்ன ஊருங்க? குட்டே ஊர் பேர். கிராமம், மலை கிராமம். பழங்குடி மக்களுங்களா, ட்ரைபல்ஸுங்களா? இல்லை, ட்ரைபல்ஸும் இருக்கிறாங்க, லிங்காயத்துக்காரர் இருக்கிறாங்க. அது இங்கே வந்து எஸ்டி மலையாளி லிங்காயத்துக்கார் 2 பேர் தான் இருக்காங்க. ஹரிஜான்ஸ்கார் அப்படின்னு இருக்கு. எத்தனை வீடு இருக்குங்க? ஒரு 100 வீடு இருக்கு. 100 வீடு இருக்குங்களா? ரோடு பெரிய ரோடு தான்? சின்ன ரோடு தாங்க. சரி சரி. இந்த கார் அலோவ் பண்ணுறீங்களா? திறந்துடுவீங்க? திறந்து வந்தால் தந்துடுவாங்க. இதில் காரு ஆமாம், ரொம்ப தட்டு வண்டி. இங்கே முன்ன அம்ஸ் போட்டுக்கிறீங்களா? ஆமாங்க. சின்ன வண்டிகளை வந்து தட்டுவேன். ஓமனி கடை கிடைச்சிருக்குமே. ஆமாம் போச்சு. இது ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுங்களா? இந்த ராமாபுரங்கிறது ஒரு அட்டாக் ஒன்று நடந்ததுன்னு இதில் போட்டிருப்பேன், அந்த இடங்களா? வீரப்பன் அட்டாக், அந்த ராமாபுரங்களா? அப்போ மாதேஸ்வரன் மலையிலிருந்து வந்தோம்னா ராமாபுரம்னு ஒரு ரைட்டில் லெஃப்ட்டில் போகுங்களே, அந்த இடம் வந்துருச்சுங்களா? இதில் போய் 4 ரோடு போய் 4 ரோட்டுன்னு மறுபடியும் அங்கே போகணும், நேராக போகணும். அப்போ ராமாபுரம் வந்துடும். நான் வந்து மாதேஸ்வரன் மலை இறங்கினதுக்கு அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு ரோடு வந்து ராமாபுரம் போகும். அது இந்த லிமிட். ஓ, மாதேஸ்வரம் மலைக்கு இப்படி இந்த பக்கம் தான் இருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அட்டாக் நடந்துச்சு இல்லைங்க, அது இந்த ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் தான். அட்டாக் பண்ணி கன்னெல்லாம் வாங்கி 6 பேர் 8 பேரை ஷூட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இது. ஓகே, ரைட் பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம், சரி சரிண்ணா. அப்போ வந்து இங்கே கருக்கல் செட்டுங்க. இது கருக்கல் குறை ஃபாரஸ்ட்ல கொடுத்துருந்தாப்பா. இதுங்களா? இங்கே வந்து ஷெட்டு போட்டு. ஓ, அப்போ வந்து வீரப்பாலம் இருப்பாங்க. இங்கேயே வந்து இங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? அவங்க ஆளுங்கெல்லாம் இப்போ தெரியும். எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக. அந்த அந்த இங்கேயே சகஜமாக இங்கேயே வந்து போயிருக்காங்க. இந்த குறும்பூர் வரையில் தான் உங்களுக்கு ரோடு சுமாராக இருந்திருக்கும். அதை விட்டா வெறும் மண் ரோடு தான். அப்போ இந்த ஏரியாலாம் வீரப்பன் அவர் வந்து நிறையா புழக்கி வழக்கமாக இருந்துட்டு இங்கேயே தான் இருந்திருக்காங்க இல்லைங்களா? அங்கே இருக்காங்க. அங்கே காஜனூர் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே அலங்காட்டுக்குள்ளே டென்ட் போட்டு அடிச்சிருந்தான். டென்ட் போட்டு அங்கேயே சாப்பாடு கீப்பாடு முத்துலட்சுமி எல்லாம் இங்கே தான் இருந்தா. இங்கே தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாம்பு போட்டாங்க டென்ட்டுக்குள்ளே. பாம்பு போட்டது என்ன பண்ணிட்டு எல்லாம் நெல்லூர்காரர் தான் எல்லாம் பேக்ரவுண்டெல்லாம் அப்படியே நடந்துட்டு வந்து ஊக்கி வந்தாங்க. அங்கே வந்து ஒரு ஆள் கிடைச்சான். அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எல்லாம் இருக்குது ஒரு காலத்தில். இதுதான் வந்து புலங்க இடம். வீரப்புலங்க ஊர் வந்து இதுதான். இதுக்கெல்லாம் கடுக்கில் தான். நெல்லூர் பேர் பொண்ணூர். இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணி போட்டுருந்தாங்க. டென்ட் போட்டு இங்கே இருந்து சாப்பாடு சமைச்சிட்டுலாம் போயிருக்காங்க. அப்போ கருக்கல் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சுல. அப்போ நாங்களாம் ஃபாரஸ்டர் அப்போ வந்து ஸ்டாப் ஜாஸ்தி இல்லை. அப்போல்லாம் நீங்கள் அப்போ இங்கே தான் டியூட்டி இருக்கீங்களா? இல்லை, இங்கே ஊக்கித்துல இருந்தேன். ஸ்டாப் ஜாஸ்தி இல்லை. அப்போ ஸ்டாப் கம்மி. இன்னைக்கெல்லாம் ஸ்டாப் ஃபுல்லாக இருக்கு. இப்போ இங்கேருந்து நெல்லூர் வரையில் 4 கார்டு இருக்குது. 4 ரோடு மட்டும். அப்போ வந்து ஒரே கார்டு, ஒரு ஃபாரஸ்ட், 2 APW வாட்சருங்க. நீங்கள் என்ன வாட்சராக இருக்கீங்க? நாங்கள் பர்மனெண்ட் ஆகியிருக்கோம். பர்மனெண்ட் பீட் வாட்சர் அப்படின்னு வருது. எங்கள் பீட் வாட்சரில் வரும். சரிண்ணா, தகவலுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் அப்படியே போகிறோங்க, ரொம்ப தூரம் போகணும். வட்டுங்களா? சரிங்க, வரேங்க. 4 ரோடு எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 20 டென்ட் போட்டு இருந்துருக்காரு.
பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டு ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். இங்கே இடத்துல டென்ட் போட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே தான் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு ஃபாரஸ்ட் கிங் அவர்கள். தலைவர் குமிதா வரணும் போல் இருக்க. போலாம். கேமராவை நான் இங்கே ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா சின்ன சின்ன ஊர்கள் வந்துருச்சு. ஊர்களில் வீடு இருக்குது. இங்கே ஒரு வீடு, விவசாயம் பண்ணுறாங்க, ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிறாங்க. இந்த சோளம் போட்டிருக்குறாங்க, மக்காச்சோளம் எல்லாமே விவசாயம் தாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே தெரிகிற கண்ணு கட்டுறது வரைக்கும் விவசாயம் தான். இங்கே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அகலை வெட்டி வச்சுருக்குறாங்க. விலங்குகளாக ஒன்றி தான் இவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் அங்கே பரபரப்பாக போயிட்டு இருந்தாங்க இல்லையா, எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர்லேயே இப்படி ஒரு இடம். ரகரகமாக இருக்குது.